மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்ற ஒரு தேர்தல் குறிக்கோளோடு தான் நாங்கள் போய் சாமி கும்பிட்டு தான். அதனால தான் காலதாமதம் ஆகிவிட்டது. இருந்தாலும் உங்களை எல்லாம் இன்று சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. எங்களுடைய முன்னோடிகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இவர்களிடமிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டு கடுமையாக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தனியாக ஓடுவதை உங்களோடு சேர்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து இன்னைக்கு நீங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்காங்க, ஐஜேகேல இருந்து வந்திருக்காங்க, எங்களுடைய அன்பு சகோதரர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து எங்களுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் இருந்திருக்காங்க. நம்ம எல்லாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய குறிக்கோளுடன் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். அந்த குறிக்கோள் நம்ம நாட்டுடைய முன்னேற்றம் தான். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோம். தருமபுரியுடைய வெற்றி மட்டுமல்ல, நம்முடைய எல்லா இடத்துலையும் நம்ம வெற்றி பெற்றால்தான் அந்த முன்னேற்றத்தை நாம் அடைய முடியும். இன்னைக்கு தருமபுரியில நான் முதல் பெண் வேட்பாளராக என்னை போட்டு போட வாய்ப்பளித்த எங்களுடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி, பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இந்த வெற்றிக்கனியை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், நம்முடைய மாண்புமிகு பிரதமர் பாரத பிரதமர் அவர்களுக்கும் நாம் பெருமையா போய் சொல்லணும் இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இந்த தேர்தலை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இன்னைக்கு எனக்கு இவ்வளவு நேரம் காத்திருந்து என்னையும் எனக்கு உங்களுடைய ஆதரவை, இந்த பேர் ஆதரவை நீங்க எனக்கு நல்கி இருக்கிறீங்க. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நானும் கடுமையாக உழைக்கவும் உண்மையாக உழைக்கவும் தயாராக இருக்கிறேன். இந்த மாவட்டத்திற்கு, இந்த நம்மளுடைய மேட்டூர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு என்னுடைய அண்ணன்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுடைய கௌரவ தலைவர் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியும். ஏற்கனவே நான் பல முறை வந்திருக்கிறேன். திருமணங்களுக்கு மட்டுமல்ல, பிரச்சாரத்துக்கே நான் வந்திருக்கிறேன். அதனால எனக்கு தெரியும். அதையெல்லாம் நாம் எப்படியெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த குறைகளை எல்லாம் களைய முடியும், நிலுவையில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசன திட்டங்களை எப்படியெல்லாம் கொண்டு சேர்க்க முடியும் என்பதையெல்லாம் நான் கண்டிப்பாக பாராளுமன்றத்துக்கு எடுத்து சென்று என்னால் ஆன்ற அத்தனை விஷயங்களும் செய்து கொடுப்பேன் என்று நான் இங்கே உறுதி கூறுகிறேன். உங்களுடைய ஆதரவோடு, முழு ஆதரவோடு உங்களுக்காக உழைப்பு என்னைக்குமே நீங்க எளிமையாக அணுகலாம். அந்த மாதிரி ஒரு வேட்பாளராக தான் நான் இருக்கிறேன். நானும் நீங்க இந்த 20 நாள் என்னோட இருக்க போறீங்க, அதுக்கப்புறமும் நான் உங்களோட இருப்பேன் அப்படிங்கிறத. அதனால மாம்பழத்திற்கு எல்லாரும் வாக்களித்து பெருவாரியான ஆதரவை நீங்கள் நல்கி என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு, பணிவோடு, பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது கௌரவ தலைவர் அண்ணன் ஜி.கே.எம் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் மரியாதை செய்வார்.